ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, கொண்டக்கடலை வச்சு ஒரு சுக்கா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இப்போ ஒரு 3 லவங்கம், கொஞ்சம் பட்டை இதை போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா இதையும் கிள்ளி போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நல்லா வதக்கியாச்சு. இப்போது ஒரு தக்காளி இதில் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறேன். இது வீட்டிலே அரைச்ச மிளகாய் தூள். இதெல்லாம் போட்டு நல்லா கலரிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த கொண்டக்கடலையை ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே அந்த கொண்டக்கடலையில் படுற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு அரை கப்பு துருவின தேங்காவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் கிரேவியாக பண்ணணுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கூட நம்ம சப்பாத்தி தோசைக்கெலாம் கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இதில் சேர்த்து அடுப்பை நிறுத்திடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான காரசாரமான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.